இன்றைய தினம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த அந்த இதயக்கனி படத்தை பார்த்து உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். கடந்த காலத்தில் பல முறை இந்த படத்தை பார்த்தவன். புரட்சித் தலைவரின் புகழையும் பெருமையும் புரட்சித் தலைவியின் புகழையும் பெருமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் தனிப்பட்ட முறையிலும் என்றென்றும் காப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேர் அண்ணாவின் இதயக்கனி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு வெளியாகிய மாபெரும் வெற்றி பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இதயக்கனி திரைப்படம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு இன்று 225 நாட்கள் என்ற சாதனையை படைத்திருக்கின்றது. நவீன டெக்னாலஜியில் புத்தம் புதிய படம் போன்று இன்றைய தினம் திரையிலே பார்த்தோம். இதயக்கனி படம் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமின்றி அவரது மறைவுக்கு பிறகு ரெக்கார்ட் பிரேக் சாதனை படைத்திருக்கிறது. அந்த அளவு அவர் இறந்த பிறகு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி யாரும் நிலைத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் சக்தி படைத்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வதெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் அவர்கள்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மிக முக்கியமான படங்களில் ஒன்று இதயக்கனியும் ஒன்று. சினிமாவில் அரசியலை புகுத்தி வெற்றி கண்ட ஒரே தலைவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். சினிமாவில் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார். அவர்கள் நிஜமாக உச்சத்தில் இருந்தபோது சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தவர். சினிமாவை பள்ளிக்கூடம் போன்று மாற்றியவர். தன்னுடைய ரசிகர் தன் திரைப்படத்தை பார்த்து கெட்டுவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்டவர். அதனால்தான் ஒரு திரைப்படத்தில் கூட அவர் குடிப்பது போன்ற மற்றும் புகைப்பது போன்ற வன்முறையை தூண்டுகின்ற ஒரு காட்சி இடம்பெறவில்லை. தலைவர்கள் அறிஞர்கள் சொன்ன கருத்தை எல்லாம் சினிமாவில் எளிமையாக சொன்னார். அதனாலே எம்ஜிஆரை வாத்தியார் என்று அன்போடு மக்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு காண்கின்றார். ஒருபோதும் கனவு நனவாகாது. தன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர். இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.